சேகர் பாபு சொல்லிட்டாரு என்னன்னா, இல்ல அப்படி எந்த வாக்குறுதியும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மக்களுக்கு தெரியல. அப்படி வாக்குறுதி குடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 12,000 பேரை நாங்க வேலை நிரந்தரமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இவங்க மறைக்க நினைக்கிறது வந்து மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தது மாதிரி, அந்த மாதிரி தான். இந்த ஒர்க்கை வந்து இவங்க பிரைவேட்டைஸ் பண்றது மூலமா இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னா, இவங்களோட சொந்த பாக்கெட்டை நிரப்புறது தான். சிங்கிள் பேரண்டாக பல குடும்பங்களில் இதை நம்பியே, இந்த வருமானத்தை நம்பியே இருக்கிற பல குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறி தான். இவர் பேசியிருந்தார் காமாட்சி நாடு, என்னன்னா இதுங்கெல்லாம் எதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் போய் போராடிட்டு இருக்காங்க, பச்சையாக இந்த நாய்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, அதான் போய் போராடிட்டு இருக்காங்க சிட்டியில், இவங்களெல்லாம் போலீஸ் வச்சு அடித்து துரத்தி விடணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், தனியாருக்கு விற்க தான் செய்வோம். அந்த மக்களோட ஓட்டை கவர்றதுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. வந்ததுக்கப்புறம் அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்ததுக்கப்புறமாவே இவங்க கொடுத்தது என்னன்னா 12,000 பேர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சாங்க. 10 ஆண்டுகள்னாலே நீங்கள் சொன்னது மாதிரி அந்த கணக்கில் வந்துடும். 2016, 18 அந்த காலகட்டத்தில் வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே இனி நிரந்தரம் ஆக்கணும்னு வர பட்சத்தில் எல்லாரும் ரோட்டில் தானே நிற்கிறாங்க. அட்வொகேட்டாக லீகலாக இவங்களுக்கான தரப்பு நியாயம்னா அது என்ன உங்களுக்கு கிடைக்கணும் இருக்கணும் சார்? நாங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட்டை, அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் ஆர்டரை எங்களால் திரும்ப பெற முடியாதுங்கிறது வந்து அவங்களோட இயலாமை. என்னதான் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக கேட்டாலும் சரி, அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம். அந்த அரசாங்கம் வந்து என்னைக்குனாலும் அவங்க எடுத்த முடிவை மக்களுக்காக திரும்ப பெறலாம். இதே காலகட்டம் இந்த பிரைவேட்டைசேஷனோட தொடர்ந்ததுன்னா இப்போ அந்த மக்களுக்கு என்ன சார் தீர்வாக இருக்கும்? எந்த தீர்வும் கிடையாது. நடு ரோட்டில் இப்போ எப்படி இருக்காங்களோ அதே தான். இன்னும் திருமாவளவன் அவர்கள் பேசணும், சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க, விஜய் அவர்கள் இவங்களை கூட்டு போய் போராட்டம் நடத்திருக்காங்க. அதாவது அப்பேற்பட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்க நபர் களத்தில் இறங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் குறிப்பிட்ட மக்களை செலக்டிவாக அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பணிவர் கூட்டு போய் அங்கே வந்து மீட்டிங் போட்டு அவங்களோட குறையை கேட்குறது வந்து சரியான ஒரு அரசியல் நகர்வாக நான் பார்க்கல. போராட்டம் பண்ணுறது கூட இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து இவங்க இதுக்கு மேலே போராடினா ஊரை விட்டு வெளியே அனுப்புவேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜனநாயக உரிமையை அந்த மக்களுக்காக பறிக்கப்படுது. இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஆணவத்தில் தான் ஆடுறாங்க. அப்படி ஒரு மக்களை அடித்து கொன்னாலும் சரி, நம்ம விதித்து கொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் ஒரு ஆணவ போக்கு இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு கடைசி ஒரு 5,000 கொடுத்துடலாம் ஓட்டுக்கு, 2,000 ஓட்டு கொடுத்துடலாம், அப்படி அவங்க வாயை அடைச்சிடலாங்கிற ஒரு ஆணவம் இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் தளம் 25 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ 10 நாளாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் முன்னால் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இதுக்கு ஆளுங்கட்சியான திமுக அரசு மௌனம் காக்குறாங்க. சரி, ஆனால் அதே அளவுக்கு எதிர்கட்சியான அதிமுகவும் மௌனம் காக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக சொல்யூஷனுங்கிற கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சி திமுக. இப்போது 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேயர் பிரியா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அதிமுகவோட ஆட்சி காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து இப்படி ப்ரைவேட் பண்ணீங்கல்ல, அப்போது இவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, 2021 கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, நாங்கள் வந்து 12,000 தூய்மை பணியாளர்களை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பணி நிரந்தரம், அதாவது பெர்மனண்ட்டான ஒரு ஜாபை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் வந்து பணியாற்றின மக்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் செலக்டிவாக எடுத்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம். அந்த கவுண்ட் தான் 12,000 கவுண்ட். அப்போ அதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் பெருசாக யாருக்கும் பேச்சு பொருள் ஆகலை. அதாவது வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க பல ஜோன்ஸை. இப்போ வந்து 2 ஜோனை ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அந்த மக்கள் வந்து வராங்க. இது ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ தான் அது மக்கள் மத்தியில் தெரிய வருது. ஸோ அதில் வந்தது தான் இந்த ராயபுரம், திருவிக நகர், இந்த இடங்கள்ல வர இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க கொடுத்த வாக்குறுதியை கடைசியில் வந்து சேகர் பாபு சொல்லிட்டாரு. என்னன்னா, இல்லை அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மக்களுக்கு தெரியல. அப்படி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 12,000 பேரை நாங்கள் வேலை நிரந்தரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இவங்க மறைக்க நினைக்கிறது வந்து மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தது மாதிரி, அந்த மாதிரி தான்.
சரி சார். இப்போ சேகர் பாபு பத்தி நீங்க சொன்னீங்க. சேகர் பாபுக்கும் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அவர்களுக்கும் என்ன எந்த தொடர்பு? சம்பந்தமும் கிடையாது. அவர் எதுக்காக வந்து மேயர் பிரியா தாண்டி இவர் வந்து பிரஸ் மீட் பல இதுகளை இல்ல அட்ரஸ் ஆக்சுவலா பண்ணிட்டு இத பேசக்கூடிய நபர் யாருன்னா கே. நேரு அவர்கள். இருக்காரு. ஆனா இவர் வந்து இத பேசி அந்த ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும்னு நினைக்கிறது வந்து தான் சென்னைனா நான் தான் அப்படிங்கிற ஒரு குறுநிலை மன்னர் அந்த ஒரு பாணியில பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது அந்த அத வந்து தலைமை அதுக்கான இடங்களை குடுக்குறாங்க. பேசுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அத வந்து இவங்க ப்ரமோட் பண்றது இப்போ மேயர் பிரியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நேரடி பார்வையில வரக்கூடிய துறை தான் இந்த ஜிசிசி கீழ வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே. ஆக்சுவலா எங்களோட பணி என்னன்னா, மக்கள சுத்தி நம்ம வீட சுத்தி இருக்கிற குப்பைகள், இந்த கழிவுகள் இவங்க இது எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்துறது. இதுதான் ஃப்ராங்கான இவங்க ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்க வந்து இவங்க பிரைவேடைஸ் பண்றது மூலமா இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னா, இவங்களோட சொந்த பாக்கெட்ட நிரப்புறது தான். அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட இந்த சோன மட்டும் 10 வருஷத்தைக்கு இதுக்கு பேக்கெண்ட்ல நடந்த ஒரு ஒரு டீலிங் தான். அதாவது என்னன்னா பிரைவேடைசிங் பண்றது எப்படின்னா, ராம்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனி இருக்கு. ஆமா. ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து இந்த அவங்களோட கோர் விஷயம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குப்பைகள்லாம் இருக்குல்ல, பயோகேஸ் தயாரிக்கிறது தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸே. அதுக்குள்ள நம்ம போக வேணாம், அவங்க தொழில் அது. இந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியாகவும் பேக்கெண்டா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. லைக் வந்து கேகேஆர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து தான் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்ஸ் பல கண்ட்ரியில் வந்து இந்த குப்பை அள்ளுற ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ராம்கி தான் இப்போது எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அதோட தொகை மட்டும் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 2363 கோடி ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க 10 ஆண்டுகளுக்கு. எனக்கு சந்தேகம் என்னன்னா, இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும்னா, அப்போ நம்மளால ஏன் பண்ண முடியாதான்னு இந்த மக்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, எங்களை தனியார் விற்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் எங்களோட வேலையை நிரந்தரம் ஆக்கணும். இது ரெண்டுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா அதை வந்து பிரியாவும் சொல்லிட்டாங்க, மகேஷ்குமார் துணை மேயரும் சொல்லிட்டாங்க, டெபுட்டி. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி சைன் பண்ணி முடிச்சாச்சு. இவங்களை வந்து சுமூகமாக அதை வீரமணி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. சுமூகமாக இவங்களை வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்றது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அந்த தீர்வை இவங்களால கொடுக்க முடியாது. வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சுது. ஸோ 12,000 பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறி தான். ஏன்னா இவங்க பயப்படுறது என்னன்னா, ஒரு நாள் கிட்டத்தட்ட அவங்களோட ஊதியம் எவ்வளோன்னா 600 ரூபாய் அவனோட ஊதியம். இடைவிடாமல் எந்த ஒரு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக லீவ் எடுக்காமல் வேலை பார்த்தா மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 24,000 ரூபாய் சம்பளம் வரும். இவ்வளோ சம்பாரிச்சு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ப்ரைவேட்டுக்கு இவங்க வித்துட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு தான் இந்த வேலையாங்கிறதும் அஷூரன்ஸ் கிடையாது. ஏன்னா ப்ரைவேட்டுன்னு வரும்போது அவன் யாரை வேணாலும் நியமிக்கலாம். இப்போ அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்திக்காரனும் வரலாம், எவன் வேணாலும் வரலாம். இந்த மக்களுக்கு தான் இந்த வேலைங்கிறது எந்த உறுதியும் கிடையாது. அந்த பட்சத்தில் எங்களுக்கு பெர்மனண்டான ஜாப் நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்டாக மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. ஆமாம், மணி மைண்டடாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு 24,000 கொடுக்குற இடத்துல வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வடநாட்டிலேருந்தும் மக்களும் சரி இறக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு 12,000 13,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு மோர் தேன் எனஃப். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இதை பண்ண மாட்டாங்கன்னு உள்ள அஷூரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே ஒர்க்கர்ஸ் மாறுவாங்க. ஒர்க்கர்ஸ் மாறும்போது அவங்களுக்கான வேஜஸ், அதாவது கூலி வந்து குறைஞ்சிரும். இவங்களுக்கு வேலை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் பல குடும்பங்கள் வந்து தெருவுக்கு வருவாங்க. அது வந்து சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பையன் சொல்லியிருந்தான், அந்த எங்கள் அம்மா வந்து இந்த வேலையை செஞ்சு தான் என்னை வந்து இன்றைக்கி படித்து நான் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது. அது என் குடும்பத்தையும் நாங்கள், அதாவது சிங்கிள் பேரண்டாக பல குடும்பங்களில் இதை நம்பியே, இந்த வருமானத்தை நம்பியே இருக்கிற பல குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறி தான். இந்த இவர் பேசியிருந்தார் காமாட்சி நாடு, என்னன்னா இதுங்கெல்லாம் எதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் போய் போராடிட்டு இருக்காங்க, பச்சையா இந்த நாய்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, அதான் போய் போராடிட்டு இருக்காங்க சிட்டியில், இவங்களெல்லாம் போலீஸ் வச்சு அடித்து துரத்தி விடணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், தனியாருக்கு விற்க தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டீங்க அதிமுக ஏன் அவங்க பேசலை அப்படிங்கிறது. அவங்க போராடுறாங்க, இவங்க பண்ண வேண்டியதில் இவங்க தான் பண்ணணும், திமுக தான் பண்ணணும். இப்போ இதே இது அதிமுக ஆட்சி பண்ணுறாங்கன்னா அதிமுக நம்ம கேள்வி கேட்கலாம். ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யார்? திமுக. அவங்க பண்ணலைங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தீங்க. அப்போ அந்த அஷூரன்ஸ் கொடுத்ததே நாங்கள் இல்லைன்னு சொல்லும்போது தான் மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் பல கட்சிகள்னு பேசும்போது இப்போ இந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா, திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ கட்சி ஆரம்பித்த தாவேகா சேர்ந்த விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே போய் அந்த போராடுறவங்கள பார்வையிட்டாங்க. எதுக்காகனா ப்ரைவேட்டைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இது வந்து 1999
கலைஞர் மற்றும் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் இருக்கும்போதே இந்த பிரைவேட்டைசேஷன்ற ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது 2002ல் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும்போது இந்த பிரைவேட்டைசேஷன் ஒர்க் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஸோ அப்போ அந்த காலகட்டத்திலேயே இது ஒரு தடுப்பு போட்டிருந்தா இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை. அதாவது விழிப்புணர்வுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அந்த காலகட்டம் வந்து நியூஸ் பேப்பர் மட்டும்தான் ஒரு மீடியமாக மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்துச்சு. இந்த இடத்த இந்த துறையை ப்ரைவேட்டு கொடுத்துட்டாங்க, பஸ்ஸஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மீடியம் வந்து நியூஸ் பேப்பர் மட்டும்தான். பெரும் லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகிற அளவுக்கு இல்லை. டிவிஸ் இருந்துச்சு, அதுலேயும் இவங்களோட நாடகங்கள் அந்த மாதிரியே கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ மக்கள் வந்து ஒரு சினிமா முகத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த துறைகள் எல்லாமே ப்ரைவேட் ஆகுறதுக்கு அந்த டைம் பெரிய லெவலில் தெரியப்படுத்தாத பட்சத்தில் இன்னைக்கு அது எதனால பேச்சு பொருள் ஆகுதுன்னா, மேலே பிஜேபி வந்து அதானி கொடுத்துட்டாங்க, துறைமுகத்தை அதானி கொடுத்துட்டாங்க, ஏர்போர்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லா துறைகளையும் ப்ரைவேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்கிற ஒரு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு தான் நம்ம ஆட்சி பிடிக்கிறோம். இங்கே திமுக ஆட்சி பிடிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம அவங்கள தான் குறைக்கிறோம். அப்படி குறைக்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டாக இருக்குமாங்கிறது தான் கேள்வி. அன்னைக்கு பண்ணாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி, 2002லேயும் சரி, எல்லா ஆட்சிலையும் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக நீங்கள் இன்னொருத்தவங்களை ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல, அப்போ எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குற்றங்கள் இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி வேற ஒருத்தர் போனா அதே குற்றத்துல நீங்களும் பங்கெடுக்கிறீங்கன்ற அது வந்து என்னன்னா, அவங்க பண்றது இவங்க பெருசா சொல்லி இவங்களோட மீடியா எல்லாமே பெருசா அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பிஜேபி இதை பண்ணிட்டாங்க அதானிக்கு வித்துட்டாங்க, துறைமுகம் எல்லாம் இருந்துட்டு அவங்க கிட்ட தான் இந்தியாவிலே பெரிய ஒரு பவர் சோர்ஸே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இல்ல, அது மீடியா பண்றாங்க. ஆனா இவங்க பண்றது யாரும் பண்ணல, வெளியே கொண்டு வரல. திமுக வந்து இது பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வெளியே தெரில இது வரைக்கும். இந்த 2 மண்டலம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பேக்கில், அதாவது நான் 2 விஷயத்தை எடுத்திருந்தேன். ஒன்று வந்து இந்த பஸ், அதாவது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே இவங்க பிரைவேடைஸ்க்கு OHMன்னு சொல்லிட்டு அசோக் லேலனோட குளோபல் மொபிலிட்டி ஒரு கம்பெனிக்கு இவங்க கொடுத்துட்டாங்கிற அந்த விஷயத்தையும் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அது சில லட்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. அதுக்கு அடுத்து தான் இந்த விஷயத்த பேசுகிறோம். இதுக்கு பின்னாடி ராம்கி இருக்காங்க, இவங்க இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 2000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவு பண்ணணும்னா அப்போ எந்த மோட்டிவில் அவன் பண்ணியிருப்பான், அதை ஏன் அரசாங்கத்தில் பண்ண முடியல அப்படிங்கிறத இப்போ தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். வேற யாரும் பேசல, கொண்டு போய் சேர்க்கல. அதனால பேச்சு பொருள் ஆகாதனால சைலண்டாக இவனுங்க டீலிங்கை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது மக்கள் பேசும்போது அம்பலம் ஆகுது. நம்ம இந்த ராம்கி பற்றி பேசணும்னா, இவங்களோட 2002ல் அவங்க பிரைவேட்டைசேஷன் ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. 2009ல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ராம்கின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த வேலை செய்யறதுக்கு வராங்க. 12ல் ஃபுல் ஃப்ளெச்சாக ஒரு டி நகராக இருக்கட்டும், அடையாராக இருக்கட்டும், அவங்களோட மொத்த வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போதே அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு இவங்க காசு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் எழுப்பியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னமா பார்க்கப்படும் போது அந்த ஏரியாவோட குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்திருக்கு. அப்போ மக்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நாடும்போது ராம்கி தரப்புல இருந்து எங்களுக்கான போதிய ஒர்க்கர்ஸ் இல்லைன்னு சொல்லி அரசாங்கத்தில் வழங்கி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கான ஊதியம் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் மூலிமா போராட்டம் நடந்திருக்கு. அப்பயே இந்த இடத்துக்கு பணிக்கு போகாமல் அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது நான் சொல்றது 2016ல். அப்பயே இந்த விஷயங்கள் வந்து பல கட்சிகள் எதிர்த்து பேசியிருந்தா நான் முன்னாடி கேட்ட மாதிரி இது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க அதுக்கான வாய்ப்பு. அதாவது என்னன்னா, இல்லை அதான் சொல்கிறேன், இப்போ அப்போவே மக்கள் போராடுறாங்க, அவங்களுக்கான அந்த ஊதியம் வந்து நிரந்தரம் இல்லைன்னு பட்சத்தில் தான் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இல்லை, அந்த ஆட்சி காலகட்டத்தில் இவங்களுக்கான பணி நிரந்தரம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வேலை பார்க்கல, குப்பைகள்லாம் கிடப்பில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்க அதை வச்சு தான் அந்த மக்களோட ஓட்டை கவர்றதுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. வந்ததுக்கப்புறம் அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்ததுக்கப்புறமாவே இவங்க கொடுத்தது என்னென்னா 12,000 பேர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சாங்க. 10 ஆண்டுகள்னாலே நீங்கள் சொன்னது மாதிரி அந்த கணக்கில் வந்துடும், 2016 அந்த காலகட்டத்தில் வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே இனி நிரந்தரம் ஆக்கணும்னு வர பட்சத்தில் எல்லாரும் ரோட்டில் தானே நிற்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு கேள்வி கேட்குது, அதாவது இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஆயா எதுக்கு வேலையை விட்டு நீங்கள் தூக்குனீங்க, அவங்க இருக்கிறாங்க, ஏன்னா சிங்கிள் மதர் ஏர்னிங், அவங்க இருந்தனால தான் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு, அவங்க அந்த வருமானம் தான் எங்களுக்கு ஊதியமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை கேட்குது. அதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? இவங்க வந்து வெளிப்படையாக பச்சையாக சொல்கிறாங்க, மேயர் பிரியா எல்லாம் என்னன்னா, அவங்க கூட எங்கள் ஐயா ஸ்டாலின் வந்து டீ குடிச்சாரு, வடை சாப்பிட்டாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, அந்தளவு வக்கட்டாக இருக்காங்க. அவங்க வேலை பார்த்தாங்க, உங்களை மாதிரி வரல, அவங்க வேலை பார்த்தாங்க, சம்பாதிக்கிறாங்க, 20,000 24,000 சம்பாதிக்கிறாங்க, ஊழல் பண்ணல. அதை வச்சு குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைங்களை மேம்படுத்தி கொண்டு வராங்க, அதான் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பணி நிரந்தரம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. சொல்லலைன்னா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா அவங்க அந்த ஆட்சி காலகட்டத்திலேயே அவங்களுக்கான போராட்டத்தை வந்து எடுக்கல, சொல்லலை. இன்னைக்கு அவங்க நீங்கள் சொன்னனால தானே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுதானே நம்ம முக்கியமாக பார்க்கணும். சரி சார்,
நம்ம எவ்வளோ இருக்கட்டும். ஆஸ் அட்வொகேட்டாக இதுக்கான சொல்யூஷன் என்ன சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு 10 நாட்களாக இவங்க போராடுறாங்க. போலீஸ் தரப்புல இருந்து இவங்களுக்கு எதிராக இவங்க இதுக்கு மேலே போராடினா ஊரை விட்டு நாங்கள் வெளியே அனுப்ப நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆஸ் அட்வொகேட்டாக லீகலாக இவங்களுக்கான ஒரு தரப்பு நியாயம்னா அது என்ன இவங்களுக்கு கிடைக்கணும் இருக்கணும் சார்? இல்லை, அதாவது என்னதான் லீகலாக பேசினாலும் சரி, ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம், ஃபார் த பீப்புள் தான். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட ஃப்ரேம் பண்ண மோட்டிவ் என்னன்னா மக்களோட நலம் தான், தனியார் கம்பெனியோட நலம் கிடையாது. என்னதான் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் சரி, என்னதான் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தாலும் மக்களோட நலன் கருதி ஒரு போராட்டம் வெடிக்கும்போது அதை வந்து திரும்பி பெறலாம். சேம் என்னதான் ஜல்லிக்கட்டுக்கு பீட்டா தடை வாங்கினாங்க, திருப்பி மக்களோட ஒரு விளையாட்டு, தமிழர்களோட பாரம்பரியம் சொல்லிட்டு தான் அது திரும்ப பெறப்பட்டது. இதே மாதிரி பல சம்பவங்கள். அப்பேற்பட்ட ஸ்டெர்லைட் கம்பெனி சுட்டு கொண்டாங்கல்ல, அந்த டைமில் வந்து மக்கள் அவ்வளோ போராடினதுக்கப்புறமா அந்த கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி தானே இழுத்து மூடினாங்கல்ல. அதே சுச்சுவேஷன் ஏன் இங்கே வந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம், அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணல, 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஏன் இனிஷியலாகவே பண்ணக்கூடாதுன்னா என்னோட கேள்வி. ஏன்னா அது பண்ணலாம். ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து மக்களுக்கான ஒரு நலன் கருதி தான் அவங்க எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த அந்த இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அந்த நாங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட்டை அந்த கம்பெனி கொடுக்கப்பட்ட ஒர்க் ஆர்டரை எங்களால் திரும்ப பெற முடியாதுங்கிறது வந்து அவங்களோட இயலாமை. எல்லாத்தையும் நீங்கள் பண்ணியாச்சு, நாங்கள் வந்து தனியார் மையம் கொடுத்தாச்சு, இதுக்கு முன்னாடி யாரும் கேட்கல, இப்போ மட்டும் கேட்குறீங்க. அதுதான், இதுக்கு முன்னாடி யாரும் கேட்கல, இப்போ கேட்குறாங்க. 21 தான் 21 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கான அந்த கான்ட்ராக்ட் வந்து புதுப்பிச்சிருக்காங்க திருப்பி ராம்கியோட. இல்லை, அதான் நான் சொல்கிறேன்ல, 10 வருஷத்துக்கு அப்புறமா இது ப்ரைவேட்டைசேஷன் எப்படி இது முதல் விதையாக எப்படி கொண்டு போகும்னா 10 வருஷம் அவங்க வந்து அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 5 வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அது வந்து அப்படியே ப்ரைவேட்டுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும். நாளைக்கு வந்து இது திருப்பி அரசாங்கம் நாங்கள் எடுத்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த பட்சத்துலையும் முன் வர மாட்டாங்க. ப்ரைவேட்டுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வரும். இன்னொரு துறையை புதுசாக கொண்டு வரும்போதும் ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் கொடுக்குறோம். இதுதான் அப்படியே ப்ரைவேட்டைசேஷனுக்கு முதல் விதை. அதனால் என்னதான் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக கேட்டாலும் சரி, அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம். அந்த அரசாங்கம் வந்து என்னைக்குனாலும் அவங்க எடுத்த முடிவை மக்களுக்காக திரும்ப பெறலாம். இப்போ இந்த 27 வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக இந்த கான்ட்ராக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். 21 7 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு 2027 வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் 10 வருஷம் கான்ட்ராக்ட். 10 வருஷம் கான்ட்ராக்ட். சரி, இப்போ கவர்மெண்ட் தரப்புல இருந்து இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வச்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய ஆட்சியிலையும் சரி, இப்போ இருக்கிற அந்த ஆட்சி இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு, இதே காலகட்டம் இதே இந்த பிரைவேட்டைசேஷனோட தொடர்ந்ததுன்னா இப்போ அந்த மக்களுக்கு என்ன சார் தீர்வாக இருக்கும்? எந்த தீர்வும் கிடையாது. நடு ரோட்டில் இப்போ எப்படி இருக்காங்களோ அதே தான், எந்த தீர்வும் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்த அஷூரன்ஸ் இன்னைக்கு அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, உங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு போயிருங்க, இது கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு பணி இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மக்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது, கடைசி வரைக்கும் ரோட்டில் நிற்க வேண்டியது தான். அதனால் இவங்களை நம்பி நம்ம முடிஞ்சளவு போராடி எல்லாரும் களத்துக்கு வரணும். இப்போது பாடகி சின்மை அவங்க வந்திருந்தாங்க, சில நடிகர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என பல பேர் களத்தில் இறங்கியிருந்தாங்க. இது மாதிரி இன்னும் மக்கள் வரணும். வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து இன்னும் அம்பலப்பட்டுட்டோம், இது திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் அது வரைக்கும் மக்கள் களத்தில் இறங்கி போராடணும், அவங்களோட போராட்டத்தை கைவிடாமல். இவங்க என்னதான் இவங்களை வெளியேற்றிடுவோம், கைது பண்ணுவோன்னு சொன்னாலும் அது தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தீர்வே தவிர, இல்லாத பட்சத்தில் அவங்க அதுக்கான தீர்வு கிடைக்காது. இப்போது திமுகவோட தான் அந்த கம்யூனிஸ்ட் போன்ற பல கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்து கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. இப்போது கம்யூனிஸ்ட் திமுகவோட கூட்டணியில் இருக்கும் போதும் திமுக தரப்புல இருந்து இதுக்கான ஒரு எந்த விதமான பதிலும் எதுவுமே கொடுக்கல. அப்போ கம்யூனிஸ்டோட கூட்டணி திமுகவோட எந்த அளவுக்கு சார் பார்க்கப்படுது? அவங்க ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த மக்கள் வந்து இதுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டராக தான் கம்யூனிஸ்ட் உள்ள வராங்க. அதுக்கு முன்னாடி நீலம் அமைப்பினர் தான் இதை பெரிய லெவலில் முன்னெடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்ததான் 1 by 1 பர்சன்ஸ் வர பேச்சு பொருள் ஆக ஆக நம்மளும் ஏதாவது இதில் ரோல் பண்ணணுங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் உள்ள வந்தாங்க. அதில் எந்த குற்றமும் கிடையாது. அதை வந்தும் கூட்டணியில் இருந்தும் இவங்க வந்து அதை சரியான முறையில் கேள்வி எழுப்பி அழுத்தம் கொடுத்து அவங்க பண்ணணும். கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை நீங்கள் பண்ணலங்கிற ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கி வீரமணி திராவிட கழகத்துலேருந்து அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்னன்னா அரசாங்கம் வந்து இதை சும்மா விடக்கூடாது, ஸ்டாலின் வந்து இதை கண்டுக்காமல் விடக்கூடாது, இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும், இல்லைனா இது வந்து எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல. உன் கட்சியில் இருக்கணும் இப்படி சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக வந்து இதை அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் இவங்களுக்கான எல்லாரும் பேசும்போது தான், அதையும் தாண்டி வந்து கூட்டணி கட்சியில் இருந்தும் பேசும்போது தான் இவங்களுக்கான அந்த ஒரு
அழுத்தம் இன்னும் வரும், ப்ரெஷர் இன்னும் வரும். அப்படி ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து அதை திரும்ப பெறதுக்கான ஒரு ஒரு தாட்டே வரும், எண்ணமே வரும். இல்லாத பட்சத்தில் வாய்ப்பே இல்லை. இன்னும் திருமாவளவன் அவர்கள் பேசணும், சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க, விஜய் அவர்கள் இவங்களை கூட்டு போய் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களுக்கெல்லாம் என்னோட ஒரு ஒரு அறிவுரை, நான் எல்லாம் அறிவுரை சொல்கிற இது கிடையாது. ஆனால் என்னோட ஒரு தாட் என்னென்னா, அப்பேற்பட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்க நபர் களத்தில் இறங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆகிருக்கும். ஆனால் குறிப்பிட்ட மக்களை செலக்டிவாக அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பணியோர் கூப்பிட்டு போய் அங்கே வந்து மீட்டிங் போட்டு அவங்களோட குறையை கேட்குறது வந்து சரியான ஒரு அரசியல் நகர்வாக நான் பார்க்கல. ஆக்சுவலாக எனக்கு அவர் மேலே ஒரு ஆதரவு, நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அது வந்து ஒவ்வொரு போராட்டத்துலேயும் 3 நிமிஷம் போராட்டம், அதை தாண்டி இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு குறைய கேட்டுட்டு அனுப்புறது, இதெல்லாமே அது ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு ஒரு கரெக்டான ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்கல. அவரெல்லாம் இந்நேரம் இறங்கியிருந்தாங்கன்னா ரிப்பன் மாளிகைக்கு வெளில அந்தளவு போராட்டம் குவிஞ்சிருக்கும். 2 நாளில் இல்லை 1 நாளில் திரும்பப்பட்டிருப்பாங்க, அந்த மக்களுக்கான ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். ஆனால் வராத பட்சத்தில் பணியூரில் இருந்துட்டு இவங்களை கூப்பிட்டு குறை கேட்குறதெல்லாம் எப்படின்னு தெரில. அது ஒரு சரியான ஒரு அடுத்த கட்டத்துக்கான அரசியலில் இருக்காது, அம்பலப்பட்டுருவாங்க சீக்கிரம். மக்கள் தரப்புல இருந்து இந்த போராட்டக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னும் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு பெருசா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புலேருந்து கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க, நடிகைகள் கொஞ்சம் பேர் இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எண்ட் ஆஃப் தி டே மக்கள் தான். அவங்க வந்து இன்னும் களத்தில் இறங்கணும், இறங்கி அவங்களுக்காங்க இப்போது அதில் ஒரு 300-400 பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி இன்னும் ஒரு 1000 பேர் 2000 பேர்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட்டம் ஏறும்போது தான் சென்னை சிட்டி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது மாறும். இல்லாத பட்சத்தில் ஒரு 300 பேர் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காமாட்சி நாயுடு சொன்ன மாதிரி அதுங்களுக்கு வேலை இல்லாமல் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே இது ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்களா? அந்த கடற்கரை மொத்தமாகவே மக்கள் வெள்ளத்தால் அப்படி சூழப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு போராட்டம் மிகப்பெரிய லெவலில் இந்த மக்களுக்காக இருந்தால் மட்டும், ஏன்னா இது நீங்கள் வந்து சாதா ஒரு ஒரு தரப்பு மக்களுக்கான ஒரு இஷ்யூவாக தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, 2வது ஒரு துறையே அப்படி ப்ரைவேட்டுக்கு போகுது, அதுவும் ஒரு விஷயம். 2வது வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வராங்க. இன்னொருத்தன் ஹிந்திக்காரனும் இங்கே இந்த வேலைக்கு வரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் பல குடும்பங்களுக்காக ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் நீங்கள் வந்து களத்தில் வர்றதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னும் வரணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ போராட்டம் பண்றது கூட, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து இவங்க இதுக்கு மேல போராடினா ஊரை விட்டு வெளியே அனுப்புவேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜனநாயக உரிமையை அந்த மக்களுக்காக பறிக்கப்படுதே சார். இல்லை ஆக்சுவலாக ஒரு ஆணவத்தில் தான் ஆடுறாங்க. இவங்களுக்கே என்னென்னா, அடுத்து திருப்பி மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறது. ஏன்னா பல விளம்பரங்களை படுத்திட்டு இருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களிடம் ஸ்டாலின், என்னென்னமோ விளம்பரம். இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். மக்கள் மத்தியில் இவ்வளோ ஆணவ போக்கில் நம்ம இருந்தாலும் சரி, மக்களை அடித்து கொன்னாலும் சரி, நம்ம மிதித்து கொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் ஒரு ஆணவ போக்கு இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு கடைசி ஒரு 5000 கொடுத்துடலாம் ஓட்டுக்கு, 2000 ஓட்டுக்கு கொடுத்துடலாம், அப்படி அவங்க வாயை அடைச்சிடலாங்கிற ஒரு ஒரு ஆணவம் இருக்கிறனால அவங்க காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லா அண்ட் ஆர்டர்லாம் இவங்களுக்கு எல்லை மீறி போனது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கடைசி பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவரோட மரணம், காவல்துறையோட வீட்டில் இருக்கிற பையன் வெட்டி கொண்டு மரணம், நாகர்கோயிலில் அங்கே ஒரு ஒரு வயதான மூதாட்டியை மிதித்து கொன்ன ஒரு மரணம், தொடர் மரணங்கள் தான். அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் தாண்டி இங்கே இப்போ கோயம்புத்தூரில் எம்எல்ஏ ஒருத்தரோட தோட்டத்தில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம், ஒரு சின்ன பையன் திருநெல்வேலியில் ஒரு 18 வயசு கீழே உள்ள பையன் அவனோட தங்கச்சி ஒரு பையன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னொருத்தனோட கையை வெட்டியிருக்கான். இது தொடர்ந்து என்னன்னா லா அண்ட் ஆர்டர் கொஸ்டின் ஆக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்போ நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே செயல்படுற இந்த சட்ட ஒழுங்குத்துறை இது வந்து இன்னும் வலுவாக்காமல் இவங்க பண்ணுறது என்னென்னா ஆணவம். பார்த்துக்கலாம், என்னன்னாலும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் சட்ட ஒழுங்கு சீராகாத வரைக்கும் எதுவும் மாற போகிறது இல்லை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ தனியார் மயமாக்குதலுக்கு வந்து நம்ம தரப்புல இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த தனியார் மயமாக்குதல் வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கோ சரி இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கோ எந்த அளவுக்கு சார், எந்த லிமிட்டோட இருக்கணும், எந்த துறையை பண்ணால் அது நல்லதாக இருக்கும், இதோட உண்மையான அவுட்கம் என்னவா இருக்கும் சார்? இல்லை அவங்கள பொறுத்த மட்டும் டாஸ்மாக் துறையை அவங்க நடத்தினா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வராது மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, இவங்க எந்த அளவுக்கு ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா, அப்போ நம்ம ஏன் அதானி அம்பானியை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது முதலமைச்சராகவும் பிரதமராகவும்? அதாவது மேலே இருக்கிற பிரதமர் வந்து தனியாருக்கு வித்துட்ருக்காங்க, இங்கே இருக்கிற முதலமைச்சரும் தனியாருக்கு வித்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம டேரெக்டாகவே அதானியும் அம்பானியும் செலக்ட் பண்ணிக்கலாம். நல்ல தொழில் பண்ணுறாங்க, அப்போ இதையும் நல்ல தொழில் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட பாரிஸோட 5 மடங்கு பெருசு தான் அவங்க வச்சுருக்காங்க அந்த பவர் ஹவுஸ் இங்கே நம்ம இந்தியாவில் வச்சுருக்காங்க.
கிட்டத்தட்ட இந்த சோலார் எனர்ஜி இந்த பவர் சோர்ஸ் ஆ. பண்ணுறாங்கல்ல, அது கிட்டத்தட்ட பாரிஸை விட 5 மடங்கு பெருசு. அவ்வளோ பெரிய சோர்ஸை வந்து அதானி வச்சிருக்காரு. இதெல்லாம் அது வந்து அதானி பவர் கீழே கொண்டு வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் டைரெக்டாக அவங்களுக்கே கொண்டு வந்துடுறேன். எல்லாத்தோட நல்லா பண்ணிருக்காங்க. மோடியோடயும் சரி, ஸ்டாலினோடயும் சரி நல்லா பண்ணிருக்காங்க. அப்போ நான் வந்து கேள்வி என்னன்னா, இவ்வளோ துறைகளை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிற தனியார்கள் ஏன் அதை வந்து அரசாங்கம் பண்ணக்கூடாது? எங்களுக்கு வந்து சரக்கில் தான், சாராயத்தில் தான் வருமானம் இருக்குது, அதில் தான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வருமானமே இருக்குன்னா, அதை தாண்டி பல துறைகளில் எக்கச்சக்கமாக வருமானத்தை தனியார் ஈட்டிட்டு இருக்காங்க. அது நீங்கள் கொடுத்த துறைகள். நீங்கள் கொடுத்த ஏர்லைன்ஸை தான். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆமாம், தனியார் மயம். நீங்கள் கொடுத்தது தான் ப்ரைவேட் வாங்கி நல்லா பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ரைவேட்டுக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்க ஒவ்வொரு துறைகளும். அதனால் இவங்களே இவங்களோட துறையை மட்டமாக்கிட்டு தனியார்கிட்ட கொடுத்துட்டு தனியார் அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் அரசாங்கம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. இந்த மக்களுக்கு அவங்களோட ஜனநாயக உரிமையும் அவங்களுக்கான நியாயமும் கிடைக்கணும்னு சொல்லி எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் அவங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்க நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். நன்றி. நன்றி.